வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரவி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது A to Z கம்ப்யூட்டர் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரன் கமாண்ட் ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ரன் கமாண்ட் ஷார்ட்கட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ரன் கமாண்ட் ஷார்ட்கட்ஸ் மைக்ரோமீட்டரில் உள்ள CEFG டிரைவுக்குள்ள மற்றும் டவுன்லோட்ஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ் மற்றும் கூகுள் குரோம், ஃபயர்பாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர்பாயிண்ட் போன்றவைகளை ஷார்ட்கட் மூலிமா ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ரன் கமாண்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரன் கமாண்ட் ஷார்ட்கட்ஸ் 2 வழிகளாக ஓப்பன் பண்ணலாம். ஒன்று, ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே விண்டோஸ் சிஸ்டம்னு இருக்கும். அதில் 2 ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அது இல்லைன்னா விண்டோஸ் ஆர் ஷார்ட்கட் மூலிமா விண்டோஸ் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இப்போது 1 by 1 ரன் கமாண்டை பற்றி பார்த்துடலாம். இப்போது விண்டோஸ் ஆர் கொடுத்து ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து NOTEPAD நோட் பேடுன்னு டைப் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். நோட் பேட் ஓப்பன் ஆகுது. இது வந்து சிம்பிளாக லெட்டர் டைப் பண்ணி பிரிண்டோடு இருக்க யூஸ் ஆகும். அடுத்து ரன் கமாண்டில் ரைட்டுன்னு டைப் பண்ணுறேன். கொடுத்து ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு வேர்ட் பேட் ஓப்பன் ஆகிருக்கும். வேர்ட் பேட் இதில் வந்து நோட் பேடோட அட்வான்ஸ் பிக்சர்ஸ், கலரிங் எல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து வேர்ட் பேடுன்னு டைப் பண்ணுறேன். வேர்ட் பேடுக்கு 2 ஷார்ட்கட்ஸ் கீ இருக்குது. அதில் ஒன்று ரைட்டு, இன்னொன்று வந்து வேர்ட் பேட் WORDPAD கொடுத்தீங்கன்னா வேர்ட் பேட் ஓப்பன் ஆகும். அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் கீ WinWord WINWORD கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2000 வேர்டு ஓப்பன் ஆகும். இது வந்து நோட் பேட் வேர்ட் பேடோட அட்வான்ஸ். இதில் டெஸ்ட் சம்மந்தமான நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் லெட்டர் சம்மந்தமான ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸல் நான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அக்கௌண்ட் சம்மந்தமான ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்து MS பெயிண்ட் கொடுக்கணும். அதுக்கு ஷார்ட்கட் சி சரி அடுத்து பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணணும். பவர் PNT கொடுத்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகும். இது வந்து ப்ரெசன்டேஷன் சம்மந்தமான ஒர்க் எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கலாம். அடுத்து MS பெயிண்ட் PAINT கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஓப்பன் ஆகும். சிம்பிளாக ட்ராயிங் ஏதோ படம் வரைகிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கால்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 3 விதமான கால்குலேட்டர் இருக்குது. ஸ்டாண்டர்டு, அடுத்து சயின்டிஃபிக்கு, அடுத்து வந்து என்னது ப்ரோக்ராமர். இந்த மாதிரி 3 கால்குலேட்டர் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டேட் கால்குலேஷன்ஸ். நம்ம வந்து ஏஜ் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டேட்டை மென்ஷன் பண்ணி ஃப்ரண்ட் டேட் நம்ம பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கால்குலேஷன் இருக்குன்னு காட்டிடும். அதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது 1 by 1 ரிவைஸ் பண்ணிடலாம். நோட் பேட் கொடுக்குறேன். நம்ம பார்த்த ஷார்ட்கட்ஸில் 1 by 1 ரிவைஸ் பார்த்துடலாம். நோட் பேட், அடுத்து ரைட், அடுத்து வேர்ட் பேட், அடுத்து WinWord,
அடுத்து எக்ஸல், அடுத்து பவர் பிஎன்டி, அடுத்து கால்சி, அடுத்து எம்எஸ் பெயிண்ட். இப்போது எத்தனை ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 8 ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி முதல் வீடியோவில் 8 ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம். வரப்போகிற வீடியோவில் 1 by 1 இன்னும் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. கீழே உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கற்போம் கற்பிப்போம். வாழ்க வளமுடன்.